ஆளுங்கட்சியை எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கோம்னு சொல்லி வீட்டுக்கு வீடு போய் கேட்குறோம்னா, இப்படி கேட்கிற ஆன்ம பலமும் ஆளுமையும் திமுகவுக்கு இருக்கு. அதனால போறோம். இசற்று பாதுகாப்பு அதிகாரிகள் வர்றாங்கல்ல, அப்போ ஒரு பரபரப்பை உருவாக்குவாங்க. அந்த கூட்டத்தில் இவன் ஆடு மேய்ச்சிட்டு போயிட வேண்டியதானே தவிர, நீரோ மன்னனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது தமிழகத்துல. சைப்ரஸுக்கு போன நாடாளும் பிரதமர் இன்னும் மணிப்பூருக்கு போகலை. இதை யாரை பார்த்து சொல்லியிருக்கணும்? மோடியை பார்த்து சொல்லியிருக்கணும். அதற்கு கொஞ்சம் ஆளுமையும் வேணும், ஆண்மையும் வேணும். இன்னைக்கு பார்த்தீங்களா, அன்வர் ராஜா அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்ற முடியாதுன்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டார். அப்போ உனக்கு ஆப்பு தயாராகிடுச்சு. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் சாரி கேட்கறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு கூச்சமா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். நீ 13 பேர் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன புறம்பு. உடனடியாக சிபிஐ என்கொயரி, யாரும் கேள்வி கேட்க முடியாது. பாதிக்கப்பட்ட அந்த இறந்து பிறந்த தம்பிக்கு உடனடியாக அரசு வேலை. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லையா? முதலமைச்சராக அவரை மக்கள் தேர்ந்தெடுத்ததில்லை, மக்கள் முடிசூட்டதில்லை. பூவத்தூர் கூத்துல மிதந்த பிணம். சவுத்பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் ஐயா திரு ஆதில் சம்பத் அவர்கள். வணக்கம். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்கிற பெயர்ல தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாளை முதல் போக இருக்காரு. மேட்டுப்பாளையத்திலிருந்து அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல புரட்சி தமிழர்னே போடக்கூடாது. அது பகுத்தறிவு பாதையில் தடம் மாறாமல், தடுமாறாமல் பெரியார் வேடத்தில் நடித்த சத்யராஜுக்கு தமிழகம் கொடுத்த விருது புரட்சி தமிழர். இனி ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டை இரவல் வாங்கி போட்டுக் கொள்கிற இந்த ஈனத்தனத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் நாளைக்கு மேட்டுப்பாளையத்தில் தொடங்குகிற பிரச்சார பயணம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இன்றைக்கு அவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கூட்டணியிலிருந்து கலந்து போய்விடுவார் என்கிற ஒரு கவலை இல்லாவிட்டால் ஒரு சந்தேகம் பிஜேபி கட்சிக்கு இருக்கிறது. தண்ணீரும் எண்ணெயும் போல பிஜேபி தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் ஒட்டாமல் இருக்கிறார்கள். தாமரை இலை தண்ணீர் போல் இருக்கிற இந்த உறவு இன்னும் ஒட்டவில்லை. அதனால் Z+ பாதுகாப்பு கொடுத்து அவரை கொஞ்சம் குளிர் ஊட்டலாம் என்று மோடி அரசு முடிவெடுத்திருக்கிறது. Z+ பாதுகாப்பு கொடுப்பது என்பது அவருக்கு தேவையா என்ற கேள்வி அவரே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படி ஒன்று அவருக்கு அச்சுறுத்தல் இல்லை. ஒரு Z+ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அளவிற்கு ஒரு புரட்சிகரமாக பேசுகிறவரும் இல்லை. அவர் பொதுவாக விந்ததை தின்று வாயில் வந்ததை பேசுவதை போல பேசுகிற, அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்கான எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத ஒருவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்து இந்த கூட்டணியில் அவரை தக்க வைப்பதற்கு பிஜேபி நடத்துகிற ஒரு நாடகம் இந்த நாடகம்.
இவர் எந்த ஊரில் போய் என்ன பேசுவார்? ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இடத்துக்கு வந்து முதலமைச்சரை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற வாக்காளர்களில் 30% பேரை திமுகவில் சேர்ப்பதற்கு ஒரு விரிவான திட்டம் போட்டு அந்த வேள்வி தமிழ்நாட்டில் சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முதலமைச்சரை முன்னின்று நடத்துகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் அந்த பணியிலே தங்களை இன்றைக்கு முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு பாடுபட்டு வருகிறார்கள். உன்னுடைய கட்சிக்கு வரவு கிடையாது, உன்னுடைய கட்சியில் வாலிபர்கள் கிடையாது, உன்னுடைய கட்சியில் வாக்காளர்களும் கிடையாது. 45% இருந்த வாக்கு வங்கி 18% இன்றைக்கு இழைத்திருக்கிறது. இப்பொழுது பிஜேபியை கூட நீ கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலுக்கு வந்தால் இந்த 18 என்ன ஆகும் என்றால் 10 ஆகும். ஏன்னா பிஜேபி மேல மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. இந்தியாவினுடைய இருப்புக்கு பிஜேபி கட்சி இன்றைக்கு ஒரு ஆபத்தான கட்சியாக பார்க்கப்படுகிறது. முறைகேடுகளை முறையாக செய்கிறார்கள். தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவே ஒரு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான சலுகையும் வழங்காமல் ஒரு பிரதமர் இந்த நாட்டில் உலகம் சுற்றி கொண்டிருக்கிறார். அதனால பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பது அரசியல் தற்கொலைக்கு சமம். அதனால எடப்பாடி பிரச்சாரத்தால் எந்தவித தாக்கத்தையும் அவர் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்த முடியாது, ஒரு அதிர்வை கூட உருவாக்க முடியாது. ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் பண்றதே வீடு வீடாக சென்று கதவை தட்டி திமுகல சேருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது திமுகவினுடைய ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமை அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி அந்த வீட்டில் அந்த வீதியில் யாரெல்லாம் இந்த அரசாங்கத்தால் பலன் பெற்றிருக்கிறார் என்று ஒரு கணக்கை நாங்கள் கையில் வச்சிருக்கோம். உரிமை தொகை பெறுகிறவர்கள் இந்த வீதியில் இத்தனை பேர் இருக்காங்க. புதுமை பெண் திட்டத்தில், நான் முதல்வன் திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு 10 ஆண்டு காலம் பள்ளத்தில் கிடந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு சமவெளிக்கு கொண்டு வந்து இத்தனை சரித்திரை சாதனை நிகழ்த்தி இருக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் மாற்ற முடியாத அரும்பணியை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறதுன்னு எங்களுக்கு அந்த இது இருக்கு பாருங்க, துணிச்சல். வாக்காளரின் நேரடியாக போய் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க சந்திக்கிறாங்க. எதிர்கட்சிக்காரன் சந்திக்கிறது வேற. ஆளுங்கட்சியே எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கோம்னு சொல்லி வீட்டுக்கு வீடு போய் கேட்குறோம்னா, இப்படி கேட்கிற ஆன்ம பலமும் ஆளுமையும் திமுகவுக்கு இருக்கு. அதனால போகிறோம். எங்களை எங்கேயாவது விரட்டினாங்களா? எங்களை யாராவது கேள்வி கேட்டாங்களா? ஆகவே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மக்களினுடைய மனங்களில் மகுடம் தெரித்திருக்கிறது என்பதற்கு ஓரணியில் தமிழ்நாடு என்பது இன்றைக்கு சாட்சியாக நம்ம கண்ணுக்கு முன்னால தெரிகிறது. இதேதான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து எடப்பாடி போறாரு. அவருக்கு ஒரு ஆதரவு அலை இருக்கும் இல்லையா கொங்கு மண்டலத்துல? ஒரு இடத்துலையும் இருக்காது, ஒரு இடத்துலையும் இருக்காது. நான் என்ன கேட்கிறேன், திமுக அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிற நீ? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு காவலர் ரீசெண்டா கூட ஒரு காவலருக்கே பாதுகாப்பு இல்ல, மடப்புறம் அது ஒரு பக்கம். இன்னைக்கு கோவையில வந்து ஒரு காவலர் வந்து வெளியில போகும்போது அவரே தாக்கப்பட்டிருக்காரு. மனைவியோட செயினை பறிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் சம்பவங்கள் தம்பி. சட்டம் ஒழுங்கு கெட்டதில் இது வராது. நீங்க டெல்லியில பிரயாகா நிகழ்ச்சிக்கு வந்த யாத்ரீகர்கள் எப்படியாவது பிரயாகாவுக்கு போக வேண்டும் என்று ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நான் முந்தி நீ முந்தி என்று முண்டி அடித்து ரயிலில் ஏறுவதற்கு முயற்சிக்கிற பொழுது எங்க நடந்தது? இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில 18 பேர் துடிக்க துடிக்க செத்தார்கள். இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு கெட்டது. உத்தரப்பிரதேசத்துல ஹத்ராஸ்ல காலடி என்கிற இடத்துல ஒரு போலிச்சாமியார் பேசி முடித்து விட்டு
அவர் புறப்பட்டு போகிற பொழுது அவருடைய காலடி மண்ணை எடுப்பதற்கு பெண்கள் இந்த நாட்டில் முண்டி அடித்து கொண்டு முன்னேறியதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 228 பெண்கள் இறந்து போனார்கள். இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு கெட்டது. இங்கு எந்த சட்டம் ஒழுங்கும் கெடவில்லை. சட்டம் ஒழுங்கு கெட்டால் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. எங்கே புகார் வந்தாலும் அந்த புகாரை இன்றைக்கு காது கொடுத்து கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் இருக்கிறது. இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்ததற்கு பிறகு சாதி கலவரம் இல்லை, சமயத்தின் பேரால் சண்டை இல்லை, குழுக்களுக்கு மத்தியிலே குழப்பம் இல்லை, எதுவும் இல்லை. தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. நீங்க வேற ஒரு ஸ்டேட்ல போய் பார்த்தா தெரியும் தமிழ்நாடு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. இல்லை, இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்துல ஆன்டி இன்குமென்சி இருக்கும், மக்கள்கிட்ட பல குறைகள் இருக்கும், விலைவாசி உயர்வு இருக்கு அப்படிலாம் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களா அதிமுக? விலைவாசி உயர்வுக்கு மாநில அரசு பொறுப்பேற்க முடியாது. விலைவாசி உயர்கிறதுன்னா அதற்கு ஒன்றிய அரசு தான் காரணம். அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரமும் அவங்களுக்கு தான் இருக்கு. நான் என்ன சொல்லுகிறேன், நீ ரயில்வே கட்டணத்தை ஏற்றினாலே விலைவாசி தானாக உயரும். நீ இந்த நாட்டில் உதய் திட்டத்தை அமல்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நெருக்கடிக்கு திமுக அரசு ஆளாகி இருக்கிறது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் உதய் திட்டத்தை ஏற்க முடியாது என்று துணிச்சலாக அறிவித்தார். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி உதய் திட்டத்தில் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை காட்டி கொடுத்தார். ஆகவே ஏற்படக்கூடிய இதற்கு எல்லாவற்றுக்கும் தமிழ்நாடு அரசு பொறுப்பில்லை. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் பசியிலும் பட்டினியிலும் அவர்களை பசியும் பட்டினி அவர்களை அண்டிவிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு விநியோக கடைகளில் 20 கிலோ 25 கிலோ அரிசி, பருப்பு, ஃபார்மாயில், சோப்பு என்று குறைந்தபட்சம் அவர்கள் ஒரு பட்டினி இல்லாமல் பொழுது வாழ்க்கையை கழிக்க முடியுங்கிற அளவுக்கு கொடுக்குறோம். எல்லாருக்கும் பயணம் செய்வதற்கு இன்றைக்கு பேருந்து வசதி செய்து கொடுத்திருக்கிறோம். அதை தாண்டி 1,16,00,000 பேருக்கு உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். அதை தாண்டி வருகிற ஜூலை 15ஆம் தேதி கிடைக்காதவர்கள் தேவைப்படுகிறது என்று கருதுகிறவர்களுக்கும் கொடுப்பதற்கு அரசு முடிவெடுத்து விட்டோம். ஒரு 18 லட்சம் மாணவர்கள் காலை சிற்றுண்டி சாப்பிடுகிறார்கள். முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு இன்றைக்கு முந்திக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்து பேசுறதுக்கு எடப்பாடிட்டு எதுவுமே கிடையாது. வீசிய கையுமாக வெறுங்கையுமாக வந்து அவர் இந்த ஆட்சி அகற்றுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு போவாரே தவிர அவர் தரவுகளோடு பேச முடியாது. இசற்று பாதுகாப்பு அதிகாரிகள் வர்றாங்கல்ல, அப்போ ஒரு பரபரப்பை உருவாக்குவாங்க. அந்த கூட்டத்தில் இவன் ஆடு மேய்ச்சிட்டு போயிட வேண்டியதானே தவிர இவரை பார்ப்பதற்கோ இவர் பேச்சை கேட்பதற்கோ எந்த மக்களும் தமிழ்நாட்டில் தயாரில்லை. இல்லை, நீரோ மன்னனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது தமிழகத்துல. அதை வந்து அவர் மோடிக்கு சொல்லியிருக்கணும். இதை எடப்பாடிக்கு விவரம் தெரியல. வென் ரோம் வாஸ் பேனிங், நீரோ வாஸ் ஃபிடிலிங். ரோமாபுரி நகரம் தீப்பற்றி எரிந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்துக் கொண்டிருந்தான். மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது. கும்கி இன மக்கள் இன்றைக்கும் ஒரு அச்சத்தின் மடியில் விழுந்து கிடக்கிறார்கள். மெஹதி உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்கள் இன்னும் அந்த மண்ணில் அமைதியை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறார்கள். கையாலாகாத பிஜேபி கட்சி அங்க ஒரு இருந்த ஆட்சியை இன்றைக்கு இழந்துவிட்டு கவர்னர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கானாவுக்கு போன நாடாளும் பிரதமர், சைப்ரஸுக்கு போன நாடாளும் பிரதமர் இன்னும் மணிப்பூருக்கு போகல. இதன் யாரை பார்த்து சொல்லியிருக்கணும்? மோடியை பார்த்து சொல்லியிருக்கணும். மோடியை பார்த்து சொல்லணுமானா அதற்கு கொஞ்சம் ஆளுமையும் வேணும், ஆண்மையும் வேணும். இல்ல, நடக்க போற சட்டமன்ற தேர்தல் இங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து விளம்பர வெறி அரசாக இருக்கிறது. குறிப்பா உங்களுடன் ஸ்டாலின்ற ஒரு திட்டம் தொடங்குறாங்க. அது வந்து உங்களுடன் ஸ்டாலினை வந்து மையப்படுத்தி விளம்பர வெறி தான் உங்களுக்கு இந்த அரசுல வந்து முக்கியமா இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. விளம்பரம் மரங்கள் மலர்களை காட்டி விளம்பரம் செய்கிறது, வானம் நட்சத்திரத்தை காட்டி விளம்பரம் செய்கிறது. ஒரு இருட்டடிப்புக்கு ஆளாகி இருக்கிற எங்கள் ஆட்சியினுடைய சாதனைகளை மக்கள் மன்றத்தில் விளம்பரம் செய்வதுன்னு தவறு இல்லை. இது அதிமுக செய்த போது ஸ்டிக்கர் ஒட்டிய போது விமர்சனம் ஆச்சு இல்லையா? அப்போ ஸ்டாலின் அவர்கள் பெயர் வைக்கிற போது உங்களுடன் ஸ்டாலின், மருத்துவ முகாம்களுக்கு கூட ஸ்டாலின் பெயர் வைக்கிற பொழுது அந்த விமர்சனம் வரும் இல்லையா? ஏன்னா அந்த 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 திட்டத்தை கொண்டு வந்ததே அவர் தானே.
அதில் முதலமைச்சரை முன்னிலைப்படுத்துகிறோம். 7வது முறையாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வரப்போகிறது. அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டப்பும்பாங்க இங்கிலீஷில். திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு மைண்ட் செட்டப் உருவாக்குவதற்கான நடவடிக்கை இது. இன்னொரு பக்கம் ஒரு பலமான கூட்டணிய திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற முயற்சியில் எடப்பாடி இறங்கியிருக்காரு. அதுக்கு அழைப்பு விடுக்கிறாரு. முதல்ல உன் கட்சியில் இருக்கிறவன்னு ஒருங்கிணைக்க முடியுமான்னு பாரு. இன்னைக்கு பாத்தீங்களா அன்வர் ராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், வக்பு வாரிய தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்த பிள்ளை. கேட்டீங்களா? இன்னைக்கு அவர் தமிழ் ஹிண்டு பாருங்க பேட்டி கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்ற முடியாது என்று. எடப்பாடியை விட சீனியர், எடப்பாடியை விட அதிமுகவுக்கு சின்சியர். அவர் சீனியர், சின்சியர், ஒரு பர்சனாலிட்டி, மதிப்பிற்குரிய அன்வர் ராஜா. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்ற முடியாதுன்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் மேல நடவடிக்கை எடுப்பாரா? முதல்ல நீ ஒன்றிணைக்க முடியுமான்னு பாரு. ஓரணியில நாங்க திரண்டுருவோம். உன் கட்சியை ஓரணியில கொண்டு வர உனக்கு யோகியதை இருக்கான்னு சொல்லு. RSS மோகன் பகவத், RSS கட்சியினுடைய தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்ட கூட்டத்தில், அந்த கட்சியில கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கோடு இருக்கிற SP வேலுமணி கலந்து கொண்டார். இது அதிமுக தலைமை ஏற்கிறதா? அதிமுக தொண்டன் இதை ஒப்புக்கொள்வானா? அப்போ உனக்கு ஆப்பு தயாராயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாள் அதிமுக பொதுச் செயலர்னு தெரியாது. அந்த இடத்துல வேலுமணி கம்பீரமாக வந்து உட்கார்வதற்கு பிஜேபி கட்சியில வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இது திமுக சொல்கிறது. ஆனால் அமித்ஷா சொல்லிட்டார் நான் தான் முதலமைச்சர்னு. அப்புறம் ஏன் அதை பேசிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறேன். அமித்ஷா சொல்லலையே. பிரஸ் மீட்ல சொன்னாங்கல்ல, கூட்டணி உறுதியான போது பிரஸ் மீட்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றானே தவிர அதிமுக ஆட்சின்னு சொன்னாரா? சொல்லலையே. 5 நட்சத்திர விடுதியில பேட்டி கொடுக்கும் பொழுது கூட பிஜேபி கொடி தான் பறந்து கொண்டிருந்தே தவிர அதிமுக கொடி இல்லையே. நீ தான் கூட்டணிக்கு சீஃப்னா நீல அதை அறிவிச்சிருக்கணும். உன்னை அறிவிக்க கூட விடலையே. பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பாக்கியம் கூட உனக்கு கிடைக்கலையே. உன்னை போல வறுமையில் இருக்கிற அரசியல்வாதி உலகத்துல வேற யாருமே கிடையாது. வறுமையும் வெறுமையும் தான் உனக்கு இருக்கு. நீ பாலிடிக்ஸுக்கே தகுதி இல்லாதவன், தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதி இல்லாதவன், அதிமுகவுக்கு தலைமை தாங்குவதற்கு தகுதி இல்லாதவன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட 63 MLAக்கள் அவர் தலைமையில தானே வெற்றி பெற்றாங்க. அதைத்தான் சொல்றேன். 63 இடங்கள்ல வெற்றி பெற்றது இவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டல்ல, அதிமுகங்கிற கட்சிக்கு விழுந்த ஓட்டு, இரட்டை இலை சின்னத்திற்கு கிடைத்த ஓட்டு. அதை வச்சுட்டு நீ உரிமை கொண்டாட முடியாது. நீ வர்ற தேர்தல் நீ செய்து காமிச்சிரு, பார்த்துடலாம். உன்னை நம்பி எவனாவது வர்றானா? இந்த நாட்டில் விஜய் கட்சி இவருக்கு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைத்துக் கொள்வார்னு பேசிட்டு இருந்தாங்களே எல்லாரும் திண்ணையில் உட்கார்ந்துட்டு. இன்னைக்கு அவருடைய பொதுக்குழுவில் அவர் பேசிய பேச்சு, செயற்குழுவில் அவர் பேசிய பேச்சில் ஒன்னொரு பொருட்டாகவே கருதலையே. நீ ஒரு சக்தியே கிடையாது. நீ தமிழ்நாட்டில் எந்த அதிர்வையும் உருவாக்க தகுதி இல்லாதவன்னு தம்பி விஜயை ஒத்துக்கிட்டு தானே உன்னை கண்டுக்கிடல. என் தலைமையில தான் கூட்டணின்னு அறிவிச்சுட்டாரு. இல்லை, இன்னொரு பக்கம் எடப்பாடியும் அழைப்பு விடுக்கிறாருல்ல. பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு அணில வரணும். ஆமா அப்படின்னு சொல்றாருல. அப்போ விஜய்க்கு ஒரு அழைப்பு விடுக்கிறாருல்ல. அதைத்தான் விஜய் செய்துட்டு இருக்காரு. நீ என்னது செய்ய போற? விஜய்க்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க. உன் பின்னாடி யாரு இருக்கா? கட்சிக்காரனே கிடையாது. இல்ல, அப்போ விஜய் ஒரு மாற்று சக்தியா வருவாரு. திமுகவுக்கு பெரிய சொல்லிட்டாரு. எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அவர் அறிவிச்சுட்டாரு. நாங்க அதிமுக தான் மாற்றா இருக்கணும்னு இருக்கேன். அதிமுக அந்த இடத்துக்கு கொண்டு வர சேர்க்கிற எந்த பிளானும் இல்லையே. விஜய் வந்து இப்ப பாஜகவோடும் கூட்டணி கிடையாது. அப்படின்னா பாஜக அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்றத மறைமுகமா அவர் சொல்றாரு. அப்படின்றப்போ அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி வருகிற போது அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? அதாவது ஒரு வீட்டுக்கு ஒருவர் வீதிக்கு 2 நிர்வாகிகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்தினா ஒரு மாற்றம் வரும். அது ஓரணியில் தமிழ்நாடுன்ற மாதிரி தானே இருக்கு. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது திமுக வந்து பட்டத்தியான
திமுகவோட விஜய் கட்சி ஒப்பிடக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கான இடம் இருக்கு. அதிமுக, திமுக தவிர்த்து இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரணும், இன்னொரு தலைவர் வரணும்னு மக்கள் மத்தியில் ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசைக்கு தீனி போடுறாரு விஜய். இனிமேல் தான் விஜய்க்கு பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு இனிமேல் தான் நம்ம யோசிக்கணும். இல்லை, முதல்வர் வந்து வீடியோ காலில் வராரு, நான்லாம் நேர்லேயே போய் சந்திக்கிறேன். அஜித்குமார் பாதிக்கப்பட்ட போது அவங்க தாயார் நேரில் போய் பார்த்தாரு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. யார் சொல்றா? இல்லை, கட்சியிலே சொல்றாங்க. அதாவது கட்சியினுடைய அந்த செயற்குழு கூட்டத்திலே வந்து இவர் முதலமைச்சர் போல வீடியோ காலில் வரக்கூடிய ஆள் கிடையாது, நம்முடைய தலைவர் வந்து நேர்லேயே சந்திக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது விஜய்க்கு ஒரு என்ன கேட்டால் அவர் கொஞ்சம் அதில் அவருக்கு வரவு வந்திருக்கு. அதை தாண்டி விஜய், அதாவது குறிப்பாக அவர் சொல்றாரு, பரந்தூர் மையப்படுத்தி அவர் சொல்றாரு, பரந்தூர் மக்களை நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு நான் கூட்டிட்டு வர ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஸ்டாலின் போர் நடத்துவேன். இல்லை, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. தம்பி விஜய் வந்து பரந்தூர் விமான நிலையம் ஏன் ஆகாதுங்கிறதுக்கு பதில் வேணும். ஏன்னா ஒரு ஒரு நாடு வளர்ச்சியை நோக்கி போகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் விமான நிலையம். அங்கே ஏற்கனவே ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு இணைந்தும் இசைந்தும் அதற்கான எல்லா விதமான வேலைகளையும் தொடங்கி விமான நிலையத்தில் பரந்தூரில் கொண்டு வருவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டது. இது ஆகாதுன்னா நீங்கள் அந்த வளர்ச்சியை விரும்பலையா? இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. அரசு தயாராக இருக்கிற பொழுது இதை வைத்து அரசியல் செய்வதனால தம்பி விஜய் வளர்ச்சியை விரும்பலையா? சரி, அப்படின்னா பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது என்று நீங்கள் எதிர்த்தால் உங்களுக்கு தமிழ்நாட்டு அளவில் உங்களுக்கு அதனால ஒரு மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறீங்களா? சரி, பரந்தூர் விமான நிலையம் ஆகாதென்றால் வேற எங்க விமான நிலையத்தை கொண்டு வருவதற்குன்னு தம்பி விஜய்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை, 1005 குடும்பங்கள், 15,000 மக்கள் இருக்காங்க. 1005 குடும்பங்களையும் 15,000 பேரையும் ஒரே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்ய தமிழ்நாடு அரசால முடியும். அவர்கள் உழவு செய்து வருகிற அந்த நிலம் அவங்க கையில் இருக்காது. ஆனால் அந்த நிலத்தினால் அவர்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட இன்னொரு வருமானத்தை தருவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. அதனால ஒரு வளர்ந்து வருகிற தலைவர் தம்பி விஜய் இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை ஒரு சர்ச்சையாக ஆக்குவது என்பது, அதற்கு ஒரு தீர்வை எட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வந்ததற்கு பிறகு அதையே வச்சுக்கிட்டு தொங்கிக் கொண்டிருப்பது விஜய்க்கு நல்லதில்லை. இதுக்கு வேற என்ன வேற எங்க விமான நிலையம் வைக்கணும்னு அவர் விரும்புறாரு, அதையாவது சொல்லுங்க. பரந்தூர் விமான நிலையம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னி ஒரு இடத்துல விமான நிலையம் வைக்கணும்னா எந்த இடத்துல வைக்கலாம்? அப்படி ஒரு இடத்தையாவது அடையாளம் காட்டினா விஜய்க்கு கோடி வணக்கங்கள். நீங்க வந்து எடப்பாடிக்கு வந்து Z+ பாதுகாப்பு கொடுத்தது அதிமுகவை பாஜக இப்படி தேர்த்தி விடுறாங்க அப்படின்ற. அப்போ தாவேக்காவுக்கு விஜய்க்கு வந்து Y+ பாதுகாப்பு அண்மையில கொடுக்கப்பட்டுச்சு ஒன்றிய அரசால, உள்துறை அமைச்சகத்தால. அப்போ அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது? என்ன கேட்டா அது பிஜேபி கட்சி வந்து யாவனாவது அந்த எந்த கதவை போய் தட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, எந்த சுவரில் போய் முட்டுறதுன்னு அவங்களுக்கு புரியல, ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன கேட்டால் விஜய் அதை வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். விஜயே உன் பாதுகாப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. இல்லை, இவங்க தானே கேட்கவே செய்கிறாங்க. இப்போ அதிமுகவினர் கேட்டாங்க, கொடுத்தாங்க. தவைக்காவினர் கேட்டாங்க, அதை கேட்டிருக்க கூடாது. கேட்டதன் மூலம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு 10 மதிப்பெண் குறையுது. அதனால இன்னொரு பக்கம் இந்த அஜித்குமாரினுடைய மரணம், காவல் படுகொலை அப்படின்றது பெரிய சர்ச்சை ஆயிருக்கு. எடப்பாடி கேட்குறாரு, அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் சாரி கேட்கறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கு கூச்சமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டார்ல ஒரு முதலமைச்சர். இந்த நாகரிகத்தை நீங்க எங்க பார்க்க முடியும்? நீ 13 பேர் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன புறம்போக்கு நீ. ஜெயராஜ் 5 மணிக்கு மேல கொரோனா காலத்துல கடை திறந்து வைத்தார் என்று ஒரு குற்றம் சாட்டு செய்து சாத்தான்குளத்தில் ஜெயராஜை அவருடைய மகன் ஃபெலிக்ஸனை
கைது செய்து சிறைச்சாலைக்குள்ள சித்திரவதை செய்து கொன்றாய். நீ அவ்வளவு பெரிய குற்றவாளி. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். எங்க முதலமைச்சர் இந்த சம்பவத்துக்கும் திமுக அரசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த அந்த தம்பியினுடைய வருமானத்தை நம்பி இருக்கிற குடும்பம் அந்த குடும்பம். ஒரு புத்திர சோகம் என்பது கொடுமையானது, பயங்கரமா வலிக்கும். அதை உணர்ந்து கொண்டவர், உள்வாங்கிக் கொண்ட முதலமைச்சர் அந்த பெற்ற தாயிடத்துல சாரியம்மான்னு கேட்டது ஒரு நயத்தக்க நாகரீகத்தினுடைய அரசியலுடைய உச்சத்திற்கு போயிருக்கிறார் முதலமைச்சர். உடனடியாக அவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டா எப்படி தொடர்பு கொள்றதுன்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கிருப்பன் அவருடைய வீட்டுக்கு போக சொல்லி அவருடைய தொலைபேசி வாயிலாக அந்த அம்மாவை தொடர்பு கொண்டு, அந்த தம்பி, இறந்து போனவருடைய தம்பியை தொடர்பு கொண்டு, உங்களுக்கு நான் இருக்கேன், நான் பாதுகாப்பாக இருக்கேன், சாரி அப்படின்னு சொன்னாருன்னா, இப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயாவது காட்டுங்க. இன்னும் தேர்தல் நெருங்குற சமயத்தில் இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறதுனால விஜய் அதிமுக பக்கம் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. பாஜகவை விட்டு வெளியே வருகிற போது விஜயும் அதிமுகவும், விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தா, ஏன்னா 2 பேருமே பரஸ்பரமாக ஒரு மறைமுக ஒரு பெருசா விமர்சிக்காம சாஃப்ட் ஹேண்ட்லிங்கா தான் 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால 2 பேத்துக்கும் ஒரு ஒரு உறவு இருக்குமோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? இல்ல, உறவு வேணும்னு விரும்புகிறார் எடப்பாடி. அதை விரும்பல தம்பி விஜய். என்னத்துக்கு செத்தவங்க வெத்தில கொடுத்த மாதிரி இருக்கிறது கட்சியை கூட எதுக்கு கூட்டணி வைக்கணும்? நான் தான் வீட்டுக்கு ஒருவர் வாங்கன்னு கூப்பிட்டுட்டேனே. ஒரு க்ரௌடு புல்லர் லீடருங்கிற தகுதி தம்பி விஜய்க்கு வந்ததுனால, எந்த தகுதியும் இல்லாத எடப்பாடிட்டு போய் நம்ம எதுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற பேரை கெடுத்துக்கணும்? இது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லையா? முதலமைச்சராக அவரை மக்கள் தேர்ந்தெடுத்ததில்லை, மக்கள் முடிசூட்டதில்லை. கூவத்தூர் கூத்துல மிதந்த பிணம் எடப்பாடி பழனிசாமி. நீ ஒன்றும் முதலமைச்சர் வேட்பாளரும் கிடையாது, ஒன்று முதலமைச்சர் ஆகணும்னு மக்களுக்கு அப்படி ஒரு நினைவும் கிடையாது. இப்போ எதிர்கட்சி தலைவராக வச்சுக்கலாம். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் தேர்தலையே முதல் முறையாக சந்திக்கக்கூடிய ஒருவரை நம்ம கம்பேர் பண்ணி, எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருந்தாரு. என்னாச்சு இந்த கட்சி? எதிர்கட்சி தலைவர்னா என்ன பெரிய கிரீடம்னு நினைப்பா? அதுக்குரிய போர்க்குணம் உனக்கு இருக்கா? எதிர்கட்சி தலைவர் போயிருக்க வேண்டாமா மடப்புறத்துக்கு? ஏன் போகல? அவரும் போன்ல பேசினாரு. அந்த போன்ல தானே பேசினாரு சார். இவர் முதலமைச்சர் சார். சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தினுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சரை போக சொல்லி போன்ல அவர் பேசி சாரி கேட்கிறாருங்க. நீ என்ன சொன்ன? நீ உன்னால என்ன சொல்ல முடியும்? எதிர்கட்சி தலைவர், நேற்று எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்தனை அந்த கட்சி என்ன என்ன நிலைமைக்கு ஆளாகி இருக்கு? அதே நிலைமை தான் அதிமுகக்கும் வரும். இவர் தலைமை தாங்குவாருன்னா. ஜெயராஜ் பினிக்ஸ் நீங்க சொல்லி காட்டினீங்க. ஜெயராஜ் பினிக்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு ஊடகங்கள் பேசிச்சு, நடிகர்கள் பேசினாங்க, இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு அப்படின்றப்போ, ஆனால் இந்த அஜித்குமாரினுடைய படுகொலைக்கு பெரிதாக யாரும் பேசவே இல்லை, யாரும் ரியாக்டே பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இல்ல, ரியாக்ட்னா அரசு நடவடிக்கை எடுத்துட்டு உடனடியா சிபிஐ என்கொயரிங்க. உடனடியாக சிபிஐ என்கொயரி. யாரும் கேள்வி கேட்க முடியாது. பாதிக்கப்பட்ட அந்த இறந்து பிறந்த தம்பிக்கு உடனடியாக அரசு வேலை, உடனடியாக வீட்டு மனை. இதுல போய் பேசுறதுக்கே இடம் இல்லாம இன்னைக்கு முதலமைச்சர் அந்த இடத்தை இன்னைக்கு இட்டு நிரப்பிட்டாரு. அதனால அவ யாரும் பேசல. இதுல என்ன பேசுக்கு இருக்கு? அப்படி ஒரு மலிவான அரசியலை செய்வதற்கு நடிகர்கள் விரும்பல. அதுதான், வேற என்னது? முதலமைச்சர் அந்த இடத்தை இட்டு நிரப்பிட்டாருங்க. எந்த குறையும் வராமல் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு தெளிவாக இருந்தது. எல்லா கட்சி தலைவர்களும் முதலமைச்சருடைய நடவடிக்கையை பாராட்டுகிறார்கள். அதனால யாரும் நடிகர்கள் ரியாக்ட் பண்ணல, தேவையில்லை. இதை விட என்ன செய்ய முடியும்? திமுக கூட்டணியில பிரச்சனையே வராதா? சீட் நெகோசியேஷன்ல பிரச்சனைகள் வரும். விசிகா சிபிஎம்க்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும், அவங்கள வெளில வரமாட்டாங்கன்ற பெரிய கேள்வி. விசிகா திமுகவோடு இருப்பது என்பது
அவங்களுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு. ஒரு கொள்கை வழி அரசியல் செய்யக்கூடிய மகத்தான தலைவர் தொல் திருமாவளவன். சனாதனத்தை வேரறுப்போம், ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம், இதுதான் அவங்களுக்கு கோஷம். இன்னைக்கு சனாதனம் என்பது தமிழ்நாட்டில் சண்டமாருதமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு 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 அத்தாரிட்டி, ஒரு கவர்னர் இந்த நாட்டில் சனாதனத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. சனாதனத்துக்கும் சந்தன தமிழகத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு இந்த நாட்டில் பெரியார் காலத்தில் தொடங்கி நாங்கள் 100 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த சனாதனத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியும்னு நம்புகிறார்கள். ஏன் உதயநிதிக்கு மரியாதை? சனாதனத்துக்கு எதிராக நிற்கிற ஒரு இளைய தலைவர் தம்பி உதயநிதி. பரவாயில்ல, கொள்கை வழி அரசியல்ல சரியாக இருக்கிறான் என்கிற மதிப்பெண் இன்றைக்கு நாட்டு மக்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு ஆளுநர் இந்த நாட்டில் சனாதனத்தை பரப்புவதற்கு தன்னுடைய கவர்னர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிற அயோக்கியத்தனத்தை செய்துட்டு இருக்காரு. அதனால திமுக இதுல தெளிவாக இருக்கு. திமுக அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இல்லை. அதனால சனாதனத்தை சாய்க்கின்ற வரலாற்று கடமையை கொண்டிருக்கக்கூடிய திமுகவோடு வைத்திருக்கிற கூட்டணி தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தது ராகுல் காந்தியாக இருந்தாலும் முகவரி தந்தவர் அண்ணன் ஸ்டாலின், முதுகெலும்பாக இருப்பவர் திருமாவளவன். ஆகவே இது ஒரு கொள்கை கூட்டணி, இதுல எந்த இடர்பாடும் வராது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.